சார் அப்புறம் டிஎம்கே இஸ்லாம் மக்களுக்கு அந்தளவுக்கு, அதாவது சிறுபான்மையினருக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எப்பவுமே அடிமையாகவே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்திய பேட்டியில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அது எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க? உதாரணத்துக்கு இப்போது கிறிஸ்மஸ் வந்தாலும் ரம்ஜான் வந்தாலும் டிஎம்கே சார்பிலேருந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்துயிசம் வரும்போது தீபாவளிக்கோ எதுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படி தானே எடுத்துக்கலாம் சிறுபான்மை. ரொம்ப இன்னொரு பியூட்டிஃபுல் கேள்வி இது. நீங்கள் பாருங்கள், ஒருத்தனுடைய தேவை எப்படியெல்லாம் அமையும்? புத்தி, மனோ, சரீர, ஆத்மா, இந்த 4 தேவைகள் மனிதனுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய உடலுக்கு, புத்திக்கு, மனசுக்கு, ஆத்மாக்கான தேவைகள் எல்லா மனிதனுக்கும் இருந்து கொண்டு இருக்கும். உங்களை சாதாரண விஷயங்களில் என்னால் திருப்திப்படுத்திட முடியும். ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தன லெவல் கம்மி அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய தேவை 10 ரூபா, நான் 1 ரூபா கொடுத்தாவே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு படிப்பறிவற்ற ஒரு முட்டாள் சமுதாயத்திற்கு வந்து மிக சாதாரண சந்தோஷங்கள் போதுமானவை. ஸோ அந்த சந்தோஷத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு திமுக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாதுகாவலர்கள் உங்களை நாங்கள் அதிகமாக மதிக்கிறோம் இப்படி சொல்லிகிட்டே ஏமாற்றிட்டு இருப்பான். உண்மை என்ன? அது கிடையாது. எங்கெல்லாம் வந்து முஸ்லீம் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கேயா முஸ்லீம் கேண்டிடேட்டை போட சொல்லுங்கள், அண்ணா நகரில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணா நகரில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். சேலத்தில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை. கோயம்புத்தூரில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். ராசிபுரத்தில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். நாமக்கல்லில் போட சொல்லுங்கள். சென்னையிலேயே வந்து முஸ்லீம்கள் இல்லாத பகுதிகளில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்மோரில் முடியாது, எஸ்சி கான்ஸ்டியூன்சி. வேறு ஏதாவது தொகுதியில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதவரத்தில் போட சொல்லுங்களேன். முஸ்லீம்களுக்கு ஆதரவாளர்கள் வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறாங்கல்ல. இல்லைங்க, எங்களுடைய கொள்கை லட்சியத்திற்காக இந்த அப்துல் கனி வேலை செய்கிறாரு, இவரை வந்து எங்களுடைய கொள்கைக்காக நாங்கள் எந்த தைரியமாக போட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஓவைசியோட என்ட்ரியும் திருமாவளவன் நான் சொல்லி முடிச்சிடுறேன். முஸ்லீம் சமுதாயம் திமுகவை பொறுத்தவரை ஒரு கில்லுக்கீரை. அவன் நினச்சா அவங்கள கொண்டு போய் யூஸ் பண்ணிப்பான், நினச்சா தூர போட்டுருவான். கருவேப்பிலை மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். ஒரு நாடு சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை? அவங்ககிட்ட கல்வி, பொருளாதாரம், இன்னொரு பக்கம் பண்பாடு, அதெல்லாம் தனி மனித சார்ந்த விஷயம். இதெல்லாம் வந்து வளரணும். இது எதுவுமே வளராமல் ஒரு சமுதாயத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள் திமுகவினர். மோடி என்ன பண்ணார்? முத்தலாக ஒழிச்சாரா? பெண்களுக்கு நன்மை பயக்குதா? பெண்களுக்கு அடுப்பு கொடுத்தாரா? கேஸ் கொடுத்தாரா? நன்மை பயக்குதா? ஜன்தன் யோஜனாவில் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாரா? ஓடி ஃபெசிலிட்டி கொடுத்தாரா? இன்றைக்கி மானியங்கள் கொடுக்குறாரா? எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக, இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக திமுக செய்தது என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயம் கிடையாது. 67 துவங்கி இன்று வரை இஸ்லாமிய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, தாஜா செய்வதற்காக. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா போட்டால் அது தாஜா. 10 ரூபா சம்பாதிக்க உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னா அது உங்களுடைய முன்னேற்றம். இதுவரை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக என ஒரே ஒரு செயலை கூட திமுகவினர் செய்ததில்லை என்பதே இந்த 53 ஆண்டுகளின் வரலாறு. அதனால் திமுக முஸ்லீம் ஆதரவு நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்பது உண்மை அல்ல. அவர்களை அடிமையாக வைத்து அவர்களை வாக்கு வங்கி ஒரு சமயத்தில் ஓவைசியோட என்ட்ரி இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கு. ஓவைசி வந்து இஸ்லாமில் இருக்கிற ஒரு பெரிய ஃப்ளாவை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சோஷியல் ஸ்டடின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட். நான் வந்து நீங்கள் இந்து போராளிலாம் சொன்னீங்க, அந்த பெரிய வார்த்தைகள்லாம் நான் சொந்தக்காரன். நான் ஒரு சமூக விஞ்ஞானி. சமூகத்தை அக்கு வேறாக அணி வேறாக பிரித்து பார்க்குறவன். எப்படி இந்த சமுதாயம் யோசிக்குது அப்படின்னு சமுதாயத்துடைய அத்தனை போக்குகளையும், ஒவ்வொரு சமூகமும் தனிப்பட்டவும் இல்லை, நான் அவங்களோட பேசாமே நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் ஸ்டடி பண்ணக்கூடியவன். சும்மா பேச்சுவாக்கிலே என்னால் கண்டுபிடிக்க முடியும், சாதாரணமான அணுகுமுறையில். அந்த அளவுக்கு உங்களுடைய சைக்கிக் ப்ரொஃபைலிங் பண்ணுவேன். ஸோ அந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். நீங்கள் இந்து சமுதாயத்தில் வந்து அதிரடியாக என்ன மாதிரி யாராவது பேசினா அவனை வந்து இந்து சமுதாயம் ஏற்றுக்காது. நான் கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்து சமுதாயம். அது தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். இந்து சமுதாயம் என்ன ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
அயோக்கியத்தனத்துக்கு எதிராக நான் குரல் கொடுக்கணும், அதனால நான் பேசுகிறேன். இஸ்லாமிய சமூகத்தில் எவன் வந்து அயோக்கியத்தனமாக பேசுகிறானோ, அதிரடியாக பேசுகிறானோ, அவன் தான் தலைவனாக முடியும். கல்யாணராமனை வெட்டி கொள்வேன்னு எவனா பேசுனா அவன் தான் அங்கே லீடரு. நான் ஓவைசியை வெட்டி கொள்வேன்னு நான் சொன்னேன்னா இந்த சமுதாயம் என்னை பகிஷ்காரம் பண்ணிடும். வித்தியாசம் புரியுதா ரெண்டு சமுதாயத்துக்கும்? ஸோ சைக்கிக் ப்ரொஃபைல்லே வந்து ரெண்டு சமுதாயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த சமுதாயத்தை ஏமாற்றுவது மிக ஈஸி. அதைத்தான் ஆல் இண்டியா முஸ்லீம் இத்திகால் முகமதினும் செய்து இவங்க இங்கே இருக்கிற எல்லா டினாமினேஷன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 48 அமைப்புகள் இப்போ இருக்குது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 26 இஸ்லாமிய அமைப்புகள் இருந்ததுன்னா இப்போ 48 அமைப்புகள் இருக்குது. எல்லாம் நான் ஹெட் கவுண்ட் எடுத்துகிட்டு வர்றேன். ஏன்னா இதில் பல அமைப்புகள் வந்து நாங்கள் உடச்சி விட்டது, நான் உடச்சி விட்டேன். இப்போ தனிப்பட்ட முறையில் டிஎன்டிஜே ஒரு 4 உடச்சிருக்கேன், என்னால் தான் உடஞ்சானுங்க. அப்போது இந்த 48 அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த 48 அமைப்புகளோட வேகமாக பேசுகிறவங்க வந்து அந்த சமுதாயத்துக்கு தலைவனாக மாறிடுவான். ஏன்னா அந்த சமுதாயத்துடைய ப்ரொஃபைலே அந்த மாதிரி. அதனால் இஸ்லாமிய சமூகம் நல்ல கல்வறிவு நல்ல பண்பாடுகளுடன் என்று உருவாகிறதோ அன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் புறந்தள்ளிட்டு அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகும். துரதிர்ஷ்டவசமாக இன்னைய தேதிக்கு அந்த நிலைமை இல்லை. அதனால் இவங்க கிள்ளுக்கீரையாகவும் கருவேப்பிலையாகவும் வெறும் வாக்கி வங்கியாகவும் செயல்படுவது மட்டும்தான் வரப்போகிற ஒரு 20 ஆண்டுகளுக்கு கிடைக்கும்ன்றது என்னுடைய பார்வை, நிலைப்பாடு, கருத்து. வரக்கூடிய தேர்தலை வந்துட்டு பாஜக ஏடிஎம்கே எல்லாமே ஒன்றா பார்த்துப்போம், நல்லா சுமூகமாக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க இல்லையா? இதை பற்றி என்னுடைய கருத்தை நான் ரொம்ப தெளிவாக பதிஞ்சிருக்கேன். இது வந்து வன்னிய சமுதாயத்திற்கான எதிரான நிலைப்பாடாக கூட ஏதாவது எடுத்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சத்திரிய சமுதாயம், இந்து தர்மத்தை காக்க வேண்டிய சமுதாயம் கையேந்தி பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பார்வை. யூ ஹவ் டு ரூல், யூ ஹவ் டு லீடு. இந்து தர்மத்துடைய தலைமை பொறுப்பு வந்து வன்னிய சமுதாயம் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். ஏன்னா பெரும்பான்மை சமுதாயம் சத்திரிய சமுதாயம். இந்த இந்து தர்மத்தை காக்க வேண்டிய பெருங்கடமை வன்னிய சமுதாயத்துக்கு இருக்குது. அது சும்மா போய் கையேந்தி பிச்சைக்காரர்களாக இருப்பதால் நடக்க போகிறதில்ல. அதனால் நான் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு எதிராக இந்த வன்னிய சமுதாயம் திரும்பினா கூட எனக்கு கவலை இல்லை. நானும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்ற விதத்தில் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. வன்னிய சமுதாயம் பிச்சை எடுக்கக்கூடாது, கொடுக்குற இடத்துல இருக்கணும். எப்படி வந்து ஒரு சத்திரியன் மன்னனுக்குரிய தன்மையை பெற்று விடுகிறான், அவன் வந்து கையேந்தக்கூடாது. கொடுக்குற இடத்துக்கு அவன் எப்படி வர்றதுன்றது தான் அவன் யோசிக்கணும். அதனால் இந்த டிமாண்ட்லாம் நான் ஏற்றுக்கல, பர்சனலாக ஏற்றுக்கல. உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சசிகலா அவர்கள் வந்து மிக விரைவாக வெளியே வரப்போகிறாங்க. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட உருவாகும். சசிகலா என்ற ஒரு நபர் வெளியே வருவார், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே நடக்காது, அவ்வளோதான். இப்போ கூட ஏடிஎம்குள்ளவே ஒரு சில உட்கட்சி பூசல், அவ்வளோதான். இல்லை, ஏடிஎம்குள்ளவே வந்து சில சலசலப்பு ஏற்படுது, உட்கட்சி பூசல், அவ்வளோதான். வருவார்கள், செல்வார்கள், 4 கார் போகும், பிக்கப் பண்ணிட்டு வரோம். சசிகலா வீடு இப்போ வந்து அந்த பழைய வீடுகளில் இருக்க முடியாது, ஜெயலலிதா இருந்த வீட்டில் இருக்க முடியாது. அதனால் பக்கத்தில் இன்னொரு வீடு ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கலாம். காசு பணம் நிறைய இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். இப்போது ரொம்ப ஹார்ட்டஸ்ட் டாபிக்கு இந்த டிஎன்டிஜே விவகாரம், இந்த கட்டிட விவகாரமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. அது நான் தான் முதல்ல சொன்னேன் சொல்லிட்டு பெருமையாகவும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருக்குது, பெருமைக்குரிய விஷயம் தானே. அது பர்டிகுலர் டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஏன் டார்கெட் பண்ணக்கூடாது? ஏன் டார்கெட் பண்ணக்கூடாது? நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடி ஒரு அப்சர்வேஷன் ஒன்று பண்ணேன். இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இது போன்ற அமைப்புகள் தான் செயல்படுகின்றன. இஸ்லாமில் பெருமைக்குரிய விஷயங்கள் என்பது எதுவும் கிடையாது. ஆனால் இஸ்லாமில் பெருமை இருக்குன்னு திரும்ப திரும்ப வந்து ஒரு சமூகத்திற்கு, படிப்பறிவற்ற ஒரு சமூகத்திற்கு, பெரிய அறிவாற்றல் இல்லாத ஒரு சமூகத்திற்கு திரும்ப 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 சொல்கிறான். பாவம் அவங்க. உண்மையாகவே இஸ்லாமிய சமூகத்தை நான் ஒரு பாவப்பட்ட சமூகமாக பார்க்குறேன். என்னுடைய டார்கெட் எப்பவுமே இது போல் மிஸ்லீட் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான். இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் எதிரி கிடையாது. இஸ்லாமிய சமூகத்திற்கு தமிழ்நாட்டிலே என்னை விட பெரிய நண்பன் யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுடைய அறிவுக்கண்ணை திறக்கும் முயற்சியில் நான் தான் பெருசாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இவங்கெல்லாம் திருட்டு பசங்க. இந்த டிஎன்டிஜே, ஐஎன்டிஜே, என்னென்னமோ டினாமினேஷன்லாம் இருக்குது, எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ, தமுமுக,
அந்த இந்த மனிதநேய மக்கள் குறைக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார். இப்போது அவங்க அறிவுக்கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அறிவுக்கண்ணை திறந்தாலும் கூட அவங்களுடைய வாக்குகளை வந்து எந்த கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்படி அறிவுக்கண்ணு திறந்துட்டா வந்து யோசிச்சு போடுவாங்க. இந்த ஜமாத்து முடிவு பண்ணி அறிவுக்கண்ணுன்னா என்ன? நான் முடிவு செய்வது அறிவுக்கண் திறக்கப்பட்டவன். யாரோ முடிவு பண்ணுவோம், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னா நான் ஆட்டு மந்தை. முஸ்லீம் சமுதாயம் ஆட்டு மந்தையாக செயல்படுத்தப்படுகிறது. முஸ்லீம்களுடைய வாக்குகள் திமுகவிற்கு தான் சென்று அடையும் அப்படின்னு திமுககாரன் நம்புகிறான். அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இப்போது மற்ற மதங்களும் பொதுவாக எடுத்துக்கும் போது ஒரு தனி மனிதராக யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிந்திக்கிறாங்க. ஓகே, இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரையிலும் பெரிய அந்த குருமார்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க முடிவு அதுதான் கேட்க அவன் ஏன் முடிவு பண்ணான்? முடிவு பண்ணுற அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? அவன் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற ஒவ்வொரு மதத்தலைவன் மேலும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம ஒரு தேவநாதனை பற்றி பேசிகிட்டு இருப்போம், எங்கேயோ ஒரு அபரேஷன் மாதிரி நடந்தோம். ஒவ்வொருத்த மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. அது அப்படியே முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி அத்தனை ஜமாத்திலும் இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஜமாத்திலையும் கல்யாணராமன் சொல்கிறீங்க, எழுதிக்கோங்க, குறிச்சிக்கோங்க, இதை நோட் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு ஜமாத்திலும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஜமாத் தலைமையிலும் பாலிச்சார். ஒவ்வொரு முல்லா, மௌல்வி, இன்னும் என்னென்னமோ டினாமினேஷன்ஸ் இருக்காங்க, பாகவி, அதெல்லாம் பாகவியெல்லாம் வந்து மதகுருன்னு சொல்லப்படுறவன். குருவான்னு தெரியல, அந்த குருன்ற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த மத போதகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லார் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. அந்த சிஸ்டமே, இஸ்லாமிக் சிஸ்டமே வந்து பாலியல் குற்றங்கள் செய்வதற்கான ஒரு சிஸ்டம். ஒவ்வொரு மதராசாவிலையுமே பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. பாலியல் குற்றச்சாட்டு இல்லாத மதராசாவே கிடையாது. ஒரு மதராசாவை நீங்கள் தமிழ்நாட்டில் காட்ட முடியாது. ஒன்று ஆயிரக்கணக்கான மதராசாங்கள் ஒன்று கூட காட்ட முடியாது. என்ன, அந்த சமூகம் வெளியே சொல்லாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காது, மூடி மறைக்கும். இந்த கேன்சருக்கு வந்து களிம்பு பூசுகிற மாதிரி அப்படியே மூடி மறைச்சி குற்ற உணர்வுடன் கூடிய ஒரு சமுதாயமாக மாறி போச்சு. இதுலேருந்து வெளியே வர்றதுக்காகவும் ஒரு தனி மனிதராக கொஞ்சம் சிந்திச்சு ஓட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சிஸ்டமே இல்லைங்க, இம்பாசிபிள். இந்திய தேதிக்கு அங்கே சிஸ்டம் கிடையாது. அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, அவர்களை மேம்படுத்தக்கூடிய, அவருடைய அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய, அவர்களை வளர்ச்சி பாதைக்கு கூட்டு செல்லக்கூடிய, அவர்களை சட்டத்திற்கு புறம்பாத சமூகமாக இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்போ நபர்களோ அங்கே இல்லை. அவர்கள் உருவாக முடியாது. அந்த சிஸ்டம் இன்னைய தேதிக்கு அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஓவைசியை அழைச்சி இன்னொரு பக்கம் மத குருமார்களுடைய பேச வச்சு ஒரு ஓகே பண்ண வச்சுட்டா அந்த ஓட் வந்துட்டு பிரியுமோ திமுகலேருந்து அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பிஜேபி வந்துட்டு இன்வால்வ் ஆகுதா? பிஜேபி பண்ணதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, உங்க சந்தேகமா? பொதுவான பொதுப்படையான ஒரு கருத்து பேசப்படுது. அதை நானும் கவனிச்சிருக்கேன். முதல் எல்லாமே பேசுகிறாங்க இந்த மாதிரியான. இல்லை, அதுக்காக தான் நீங்கள் திரும்ப நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் போயிடணும். அத்திவரதர் வைபவத்திற்கு 1.25 கோடி பேர் வந்தாங்க. இவன் என்ன சொல்கிறான்? இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறான். பெரியார் செத்த நாளைக்கு போய் பாருங்கள், 10 பேர் அங்கே நின்றுட்டுருப்பான். 10 பேருக்கு மேலே அங்கே கூட்டம் கூடாது. மற்றதெல்லாம் சடங்கு. சும்மா இந்த அமைச்சர் வந்தார், அந்த முதல்வர் வந்தார், பழைய முதல்வர், இந்த முதல்வர்னு போவான். அவன் என்ன நினைக்கிறான்? சமுதாயம் இப்படி தான் நம்புது, அதனால் நான் வந்து போய் போட்டு வந்துடுறேன்னு நினைக்கிறான். ஈவே ராமசாமி நாயகர் மேலே யாருக்கும் மரியாதைலாம் கிடையாது. சும்மா ஒரு சடங்கு மாதிரி போயிட்டு போவான். ஆனால் அத்திவரதருக்கு அலமோதுது கூட்டம், கட்டுப்படுத்த முடியல. ஸோ இது ஆன்மீக மண் என்பது நிரூபணமாகிறது. ஸோ இந்த மண்ணிலிருந்து மாற்றங்கள் நோக்கி இந்த மண் ஏற்கனவே நகர ஆரம்பிச்சிருச்சு. பாஜகவுடைய வளர்ச்சி இஸ் சினானிமஸ் வித் இந்த மண்ணுடைய தன்மை, இந்த மண்ணுடைய பண்பாடு, இந்த மண்ணுடைய கலாச்சாரத்துடன் இயல்பாக. இன்றைக்கி பாஜக வந்து தன்னை ஒரு மாற்றாக காட்டவில்லை. அதனால் மக்கள் பாஜகவை நோக்கி முழுமையாக வரல. பாஜக வந்துடுவோங்க, இனிமேல் வந்துடுவோங்கன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து மக்கள் முன்னாடி நம்பிக்கையை விதைத்து விட்டால், நம்பிக்கையினார் மட்டும் நம் கையில் கிடைத்து விட்டால் வெற்றி பூக்கள் எல்லாம் தானாக வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி பாஜக. இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்கள், நாங்களும் இருக்கோன்ற நிலைமைக்கு நாங்கள் காட்டிட்டோம்னா மக்கள் கபகபன்னு வந்து ஓட்டியிருப்பான். 20, 30, 40% மிக சர்வசாதாரணம். ஆதாரம் இருக்குது. நாங்கள் 4% ஓட்டு இதில் ஹரியானாவில் வாங்கியிருந்தோம். அடுத்த தேர்தலில் 47% ஜெயித்தோம். தலையை இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டணும். இந்துக்களுடைய ஒற்றுமை வந்து மேம்பட்டு இந்து இல்லை, இந்த சமுதாயத்தில் விரைவி கிடக்கக்கூடிய மனிதர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா.
அதை பிரிக்கணுன்ற முயற்சி வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அப்ப மதத்தை பேஸ் பண்ணி இல்லைங்கிறீங்க. நிச்சயமாக கிடையாது. So, அதனால தான் பிஜேபி வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பின்னாடி போகுது ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ரஜினி என்ற பிம்பமே தேசியம் தெய்வமும் இணைந்த பிம்பம் தானே. ஆன்மீக அரசியல் தானே சொல்கிறாரு. பிஜேபிக்கு ரஜினிகாந்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒரு நல்ல மனிதன், நல்ல குரல் ஒன்று பாஜக ஆதரவாக ஒழிக்கிறதுன்ற இயல்பான விஷயம் தானே. இந்த சிங்கம் என்றது கர்ஜனை செய்ய வேண்டும் நாங்கள் கேட்குறோம், அவ்வளோதான். நீங்க மதத்தை பேஸ் பண்ணி இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நீங்க ஆன்மீக அரசியல் உள்ள ஆன்மீகம் என்பது மதமா? மதம் கிடையாது. மதம் என்பது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சார்ந்தவை. ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு இறை தூதன் என்பது மதம். இது தர்மம். தர்மத்தின் பால் நிற்கக்கூடிய மனிதர்களில் ஒரு மாமனிதர் ரஜினிகாந்த். அதனால் அவருடைய குரல் வந்து ஒலிக்க வேண்டும். சிங்கம் இருந்தால் சிங்கம் கர்ஜிக்கணும்னு ஒரு தேவை இருக்குது. அதனால் ரஜினிகாந்த்னு ஒரு ஆன்மீக பர்சனாலிட்டி இருந்தால், ஒரு தேசியவாதி இருந்தால் அவருடைய ஆதரவை இயல்பாக பாஜகவுக்கு தான் இருக்க முடியும். வேறு யாருக்கும் அவர் குரலே கொடுக்க முடியாது. ரஜினி நினச்சா கூட வேறு யாருக்கும் குரல் கொடுக்க முடியாது. ரஜினிக்கு ஒரு கம்பல்ஷனை கிரியேட் பண்ணணும், குரல் கொடுக்க மாட்டார். அவருடைய குரல் வந்து நான் கேட்குறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஒரு விதத்தில் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆதரவே கேட்க தேவையில்லை. ரஜினியுடைய குரல் இயல்பாகவே பாஜகவை நோக்கி தான் இருக்கும். யாருக்குங்க ஓட்டு போடலான்னு ஒரு கேள்வி ரஜினி முன்னாடி யாராவது வச்சா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பாஜக ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவார். இயல்பாகவே சொல்லுவார். இல்லை சொல்லலையே, அதனால தான் எல்லாரும் கேட்டு போகிறாங்க. தேர்தலுக்கு முன்னால்னு சொன்னேன் நான். தேர்தலுக்கு முன்னால் அப்படி வரும்போது இப்போ சொன்னால் வந்து அது சமீபத்தில் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. என்னை திரும்ப வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை வருத்தப்பட வைக்காதீங்கன்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. அரசியலுக்கு வரக்கூடாது என்பதும் ஆதரவு தெரிவிப்பதும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் இல்லையா? அவர் அரசியல் வரணும்னு யாரும் சொல்லியே. இப்போ இந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏன் இருக்கணும்? அப்போ தெளிவாக அவர் சொல்லலாமே எந்த கட்சிக்கு வந்துட்டு. கன்ஃபியூஷனே இல்லைங்க, அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அவர் வாயால் சொல்லலையே. தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் அதன் மூலமாக கட்சி என்று ஒன்று துவங்கினால் அதற்கான செலவினங்களை தொண்டர்கள் செய்தார்கள் என்றால், ஒருவேளை உடல் நலக்குறைவு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் பொருளாதார ரீதியாக பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிப்பு என்னுடைய விசிறிகளுக்கு, தொண்டர்களுக்கு, நண்பர்களுக்கு, உடன் பயணிக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதால் நான் விலகுகிறேன் ஏதாவது அவர் சொல்லியிருக்கிறது. அப்படின்னா தேர்தல் அப்போ தான் தேர்தலுக்கான பரப்புரை, தேர்தல் அப்போ தான் தேர்தலுக்கான ஆதரவு. இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொன்னால் அதை வச்சு கான்ட்ரவர்சியெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறாரு, ஏதோ ஒன்று சொல்லுவார் பாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லிடுவார். பாஜக ஆதரவு நிலைப்பாடை தான் ரஜினி எடுப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன்னா அப்படி தான் இருக்க முடியும். சிங்கம்னா கர்ஜிக்க தான் முடியும், காகம் போல கரையவா முடியும்? ஆன்மீக அரசியல், ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட, தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்ட ரஜினிகாந்தால் பாஜகவை மட்டும் தான் ஆதரிக்க முடியும். இது இயல்பானது. ஓகே, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் சார். இந்த டிஎன்டிஜே விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லையா? ஒரு பேட்டியின் போது நான் பார்த்துருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது 5000க்கும் அதிகமான பல இடங்கள் வந்துட்டு இன்னும் மீட்டெடுக்கப்படலை அப்படின்ற ஒரு தோணியில் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது டிஎன்டிஜே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது, டார்கெட் பண்ணதுக்கான காரணம்? நான் வந்து இந்த தேச விரோத சக்திகளை டார்கெட் பண்ணது மிக இயல்பானது. சமுதாயத்தில் யாரோ ஒருத்தன் கையில் வந்து ஒரு அரசு சொத்து இருக்குது, ஒரு யூனியன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அவன் ஏதோ வாடகை கொடுத்துட்டு போவான். 5000 ரூபா வாடகை கொடுக்குற இடத்துல 50 ரூபா வாடகை கொடுத்துட்டு அவன் சந்தோஷமாக இருந்தால் இருந்துட்டு போகிறான். அப்போ 4999 இடங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கவலை கிடையாது? எனக்கு கவலை கிடையாது. கல்யாணராமனுக்கு அது கவலை கிடையாது. கல்யாணராமனுக்கு தேச விரோத சக்திகள் கையில் வந்து ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் வந்து தேச விரோத செயல்பாடுகளுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த இடம் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படி அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் அரசுக்கு வந்து வாடகை என்ற பெயரில் ஒன்றை கொடுத்து விட்டு அந்த இடத்தை வந்து தேச விரோத செயல்பாடுகளுக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், அவ்வளோதான். டிஎன்டிஜேவை நான் டார்கெட் பண்ணுவேன். டிஎன்டிஜேவை துண்டு துண்டாக உடைக்கணும், இன்னும் துண்டு துண்டாக உடைக்கணும். முன்னாடி வந்து அவங்க ஒரு 5 லட்சம் பேர்லாம் கூட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி படைத்த ஒரு அமைப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி 50,000 பேர் அவனால் கூட்ட முடியாது. ஏன்? துண்டு துண்டாக உடைச்சிட்டான். இந்த டிஎன்டிஜேக்கு பேக் சைடில் தான் உங்கள் ஆஃபீஸ் இருந்து எல்லாம் சொல்லியிருந்தீங்க. கீழே சுரங்க பார்த்தோம்னாக்க நேராக அவங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் சொன்னீங்க. சுரங்கள் நல்ல அப்படியே கதவை உடச்சிக்கிட்டு போனால், பின்னாடி இருக்கிற சோரை உடச்சிட்டு போனால் டிஎன்டிஜே ஆஃபீஸ். உங்களுக்குள்ளே ஏற்கனவே ஏதாச்சும் முன் விரோதம் ஏதாச்சும் இருக்குங்களா? அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு என்ன அவசியம் இது? இதெல்லாம் கருத்தியல் ரீதியான விஷயங்கள். நான் என்ன திருமாவளவனா? எனக்கு கருத்தியல் முக்கியம், இந்த தேசம் முக்கியம், இந்த சமுதாயம் முக்கியம். இந்த சமுதாயத்துடைய எனக்கு 2 உரைகற்கள் தான், இந்த சமுதாயம், இந்த தேசம். அதுக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் அவனை நான் எதிர்ப்பேன். இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்கிறவன் வந்து எதிர்கட்சியில் இருந்தால் கூட அவன் எனக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்க. ராஜேந்திர பாலாஜி எனக்கு அண்ணன் மாதிரி, தெய்வம் மாதிரி கும்பிடுறேங்க. தெய்வத்துக்கு இணையானவர் அவர். ஏன்னா உண்மையை பேசுகிறார், தர்மத்தை பேசுகிறார், நியாயத்தை பேசுகிறார். நாங்கள் 2 பேரும் சந்தித்தது கூட இல்லை, பேசுறது கூட இல்லை.
இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவாரு. பார்த்தா ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான அதிமுகவிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக மதிக்கக்கூடிய ஒரு நபர்னா அண்ணன் ராஜேந்திர பாலாஜி. இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து தர்மத்துக்காக பேசுகிறார், இந்த சமுதாயத்துக்காக பேசுகிறார், இந்த நாட்டுக்காக பேசுகிறார். இந்த தேசத்துக்கு துரோகம் பண்ண, இந்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுற எண்ணம் அவர்கிட்ட இல்லை, இம்மி அளவு கூட இல்லை. அடுத்து இப்போ வேளாண் சட்டம் பற்றி பேசியாகலாம் சார். இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, உச்சநீதிமன்றம் வந்து தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் டெல்லியில் வந்து உழவர்கள் நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கோணங்கள் எடுத்துக்கலாம்? ஷாபானு வழக்கு 86 வந்துச்சு. அது இங்கே எப்படி 404 எம்பிக்களை தன்னகத்தே கொண்டிருந்த இந்தியாவிலேயே வந்து முதல் பாராளுமன்றம் துவங்கி இன்று வரை இருந்த பாராளுமன்றங்களிலேயே ஒரு கட்சிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி பெரிய அளவில் இருந்துச்சுன்னா 1984 தேர்தலில் இந்திரா காந்தியுடைய படுகொலைக்கு பிறகு ராஜீவ்காந்திக்கு கிடைத்த 404 எம்பிக்கள் தான் இருக்கிறதுலே பெரிய எண்ணிக்கை. அதற்கு அடுத்த பெரிய எண்ணிக்கை பாஜகவுடைய இந்த 303. அந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு ஷாபானு என்ற ஒரு அம்மையாருக்கு 65 வயசு. அந்த அம்மா புருஷன் வந்து டாக்டர். அந்த மாதிரி ஒரு 50 ரூபா 60 ரூபா ஏதோ வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு வருது 86. அலகாபாத் ஹைகோர்ட்டு கொடுத்து உச்சநீதிமன்றம் அதை வந்து ராட்டிஃபை பண்ணுது, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த சட்டத்தை மாற்றுகிறார்கள். மாற்றி கொடுக்க வேண்டாம், இஸ்லாமிய சட்டப்படி அந்த அம்மாவுக்கு தர வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு உத்தரவை பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நல் அண்ட் வாய்டு அப்படின்னு பாராளுமன்றம் புறந்தள்ளுகிறது. இதை வச்சு நீங்கள் கோடு ரோடெலாம் போட்டுக்கோங்க. புரியுது, சிம்பிளாக முடிக்கணும்னு பார்க்குறீங்க. உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது, அவ்வளோதான். உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க கருத்தை சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. அவங்க முன்னாடி வந்து ஒரு மனுவை போடும்போது அவங்க சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. அதை மாற்றுவதற்கான உரிமை பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. அதுதான் மக்களுடைய கடைசி மையம். உச்சநீதிமன்றம் கிடையாது. பாராளுமன்றம் சொல்கிறது தான் அல்டிமேட். அதனால் தேவைப்பட்டால் பாராளுமன்றம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும். நம்ம பேசும்போது நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எப்போவுமே நேரடியாக உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ வேளாண் சட்டம் பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? தமிழக மக்களுக்கு வேளாண் சட்டம் பற்றி என்ன புரிதல் வேண்டும் உங்களுடைய பார்வையில்? பாருங்கள், ஒரு முதல்ல வந்து ஒரு சட்டத்திற்கான தேவை. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மாற்றி பேசுகிறதும், இன்னொரு பக்கம் இல்லை இப்படி தான் சொல்கிறதுமே இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பல விஷயங்கள் இருந்தாலும் அல்டிமேட்டாக மன ரீதியாகவோ பாதிக்கப்படுறது வந்து விவசாயிகள் தான் இந்த இடத்துல. எது யார் சொல்கிறது நம்புறதுனே தெரியலையே. லாங்குவேஜில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையெல்லாம், இந்த அரசாணையெல்லாம் வந்து நமக்கு தமிழ்லையும் கிடையாது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ற அளவுக்கு விவசாயிகள் புலம்புறாங்க. அப்போது நீங்கள் உண்மையே சொல்லக்கூடிய, உங்களை நம்பி உங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதை தாண்டி தமிழக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உண்மையான விஷயங்களும். ரொம்ப சிம்பிளிஃபை ஃபார்மேட்டில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஷரத்துக்குள்ள போகிறத விட எந்த ஒரு விஷயமே நடக்கும்போதும் அது என்ன மாதிரி ஒரு ரூபத்தில் நடக்குதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வந்து முதல்ல எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டுக்கு போயிட்டு வர்றேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்று போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 1967 போடுறாங்க. நாடு 1947 சுதந்திரம் பெற்றாச்சு. 20 வருஷம் கழிச்சு போடுறாங்க. 20 வருஷம் கழிச்சு என்ன தேவை வருது அப்படின்னா, எவன் வேணும் விட்டு போன சொத்துக்கள்லாம் இருக்குது, எவன் வேணும் அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிகிட்ருக்கான், அதனால் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும். இதுக்காக வந்து எனிமி. அப்போது ஒரு சட்டம் என்பது ஒன்று வருகிறது என்றால் அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பேசிக் பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுப்போம். ரெண்டாவது விஷயம், இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு விவசாய தொழிலாளி விவசாயி கணக்கு பார்த்தா வழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு வழக்கு மொழி உண்டு. கரெக்டாக? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அவனுடைய மனதில் வந்து ஒரு எண்ணத்தை விதைக்கிறார்கள். என்னென்னு, நீ கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, உன் வேலை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. உனக்கு எதாவது கிடைக்குதா, 4 அரிசி கிடைக்குதா, ஒரு கஞ்சியை காய்ச்சி கொடுத்துட்டு அங்கேயே வீட்டில் படுத்து முடங்கி அந்த ஊர்லேயே சாகு. இதுதான் வந்து இந்த சமுதாயத்திற்கு, விவசாயிகளுக்கு இந்த சமுதாயம் விதித்திருக்கும் ஒரு விதி. அவனுக்கு லாபம் வருதா, அதை பற்றி நமக்கு என்ன கவலை? இங்கே போய் உட்காந்துக்கிட்டு தக்காளி வந்து பக்கத்து கடையில் 4 ரூபாய்க்கு விற்கிது, நீ ஏன் வந்து 5 ரூபாய்க்கு விற்கிறேன்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த சமுதாயத்துடைய கட்டமைப்பு இன்றைக்கி இருக்குது.
ஒரு தர்ம நியாயமே இல்லை. அவன் வந்து வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பஜாருக்கு வந்திருப்பான். 1/2 கிலோமீட்டர் பஜாருக்கு ஆட்டோவில் வந்திருப்பான். 40 ரூபா கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு அங்கே வியாபாரியாண்ட பேசுவான். அவன் 4 ரூபாய்க்கு விற்கிறான், நீ ஏன் 5 ரூபாய்க்கு விற்கிற? 1 ரூபா வித்தியாசத்துக்கு 40 ரூபா இங்கேருந்து செலவு பண்ணிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரது பார்த்தா 200 ரூபா பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா ஒரு பெரும் உழைப்பை போட்டு அதை ஒரு 90 நாள் 100 நாள் அது விளைய வச்சு அதுக்கப்புறம் அதை பறித்து பேக் பண்ணி இந்த டப்பாவில் போட்டு அனுப்பினவனுக்கு வந்து அங்கே 1 ரூபா கிடச்சிருந்தா தான் இங்கே 4 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோன்ற அந்த அடிப்படை அறிவு கூட நம்ம மக்களுக்கு இல்லாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இதை சரி செய்ய வேண்டும் என்ற பெரும் முயற்சியை வந்து பாரத பிரதமர் எடுக்கிறார். இது என்னமோ அவர் எடுக்கிற முயற்சியெல்லாம் கிடையாது. அத்தனை பயலும் அவன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கான், இதை தான் சொல்லியிருக்கான். அவர் எதை செய்திருக்கிறாரோ அதைத்தான் அத்தனை பேரும் சொல்லியிருக்கான். ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு. என்னென்னா அரசாங்கம் ப்ரொக்யூர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கு. அரசாங்கம் ஏன் ப்ரொக்யூர் பண்ணுதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. இந்த நாட்டில் வந்து பஞ்சம் வந்தது. அப்போ தான் வந்து அரசாங்கம் இந்த அரசு கொள்முதல்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துச்சு. அது இன்றைக்கி தேவை இருக்கா அப்படின்னா தேவையில்லை. ஏன் காரணம்னா இன்றைக்கி வந்து எக்ஸஸாக விளையுது, தேவைக்கு மேலே விளையுது. ஆனால் அதை பற்றி அரசாங்கம் வந்து கொள்முதல் பாலிசியை தனியாக வச்சுருக்கு. மக்கள் வந்து தேவைப்படுவதை தேவைப்படும் போது தேவைப்படும் இடத்தில் தேவைப்படும் விலைக்கு வைத்து கூட விற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லு. அதற்கான அந்த முயற்சிக்கு நடுவில் தான் வந்து இந்த 6000 ரூபா கொடுக்குறதெல்லாம் வந்திருக்கு. வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறது. ஏன்னா அவர்களுடைய 2000 ரூபாய் அவருடைய தேவை அவ்வளோதான் அந்த நேரத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு ஏர் ஓட்டணும் அப்படின்னா அது ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படும். இல்லை அதுக்கு உரம் போடணும், ஒரு 2 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு உரம் போடணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படும். இதெல்லாம் கருத்தில் வைத்து அரசாங்கம் வந்து வேளாண் விவசாயிகளுக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்ருக்கு. 12 கோடி பேருக்கு தராங்க, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை. 18 கோடி பேருக்கு தராங்க, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை. அப்போது இந்த அரசாங்கம் சரியான விஷயங்களை சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவனுக்கு எப்போ கஷ்டம் வரும்னு தெரியும். ஏன்னா விவசாயியுடைய இயல்பு பாருங்கள். ஒரு பொருளை வாங்குவான், ஒரு பொருளை தயார் பண்ணுவான், விற்றுருவான். விற்றுட்டு அந்த நேரத்துக்கு வந்து நகையை மூட்டுக்கிறது ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான். அதுக்கு அடுத்த முறை மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது விதைக்கிறதுக்கு வந்து விதை இருக்காது, இல்லை உரம் இருக்காது, இல்லை வந்து அது நிலத்தை பண்படுத்துறதுக்கான அந்த பொருள் இருக்காது. இதுக்கெல்லாம் வந்து போய் கடன் வாங்குவான், கையேந்தி நிற்பான். அதுலேருந்து விவசாயி மீட்டெடுக்கும் முயற்சி இந்த அரசாங்கம் பண்ணிட்டு, அந்த அரசாங்கத்தை வந்து துரோகம் பண்ண முயற்சி பண்ணது இவன் பொய்ய சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து இந்த டெக்னிக்காலிட்டி ஸ்கூல்லையே போகாமல் லாஜிக் ஸ்கூலில் மட்டும் நம்ம நிற்போம். ஒரு அரசாங்கம் விவசாயியுடைய அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுகிறது. முதல் விஷயம், அவன் கடன் என்ற விஷயத்திற்குள்ளே சென்று மாட்டிக்கொள்ளாதவாறு அவனுக்கு தேவையான விஷயங்களை சிறுக சிறுக தேவைக்கு ஏற்றாறு போல் தருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் நீங்கள் 1000 ரூபா கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் 6000 ரூபாய். சென்னையில் வந்து 1000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 6000 ரூபாயுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் கிராமத்தில் வந்து பெரும் பணம். நீங்கள் அந்த கிராமத்தில் பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்க வச்சுப்பாங்க. என்ன தான் முடிக்க வச்சாங்க தான் மொத்தத்திலே ஒரு 25 ரூபா இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு பெரும் பணம். ஒரு சின்ன சுருக்கு பை வச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பார்க்கலாம் 25 ரூபா 50 ரூபா மேக்ஸிமம் அதில் இருக்கும். அதெல்லாம் பெரிய பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பாங்க. நமக்கு அது ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது பெரும் பணம். நம்ம ஒரு கிராமத்தை கிராமத்தின் பார்வையுடன் புரிந்து கொண்டு என்னை அவர்களாக மாற்றிக்கொண்டு அந்த ஆங்கிளில் யோசிக்கிற ஒரு மாமேதை அல்லது ஒரு பெரும் ஞானி நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் தான் இதை பார்க்கணுமே தவிர எதிராக செயல்படுகிறான்னு ஒரு பொய்யை திரும்ப விதைச்சி திரும்ப ஒரு பொய்யை விதைக்கும் மூலமாக மக்கள் மனதிலே வந்து ஒரு குற்ற செயல் செய்கிறார்கள்ன்ற ஒரு பாவத்தை உருவாக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கான். மோடி காசுன்னு சொல்கிறான். இன்றைக்கி அந்த 6000 ரூபா பணம் வரும்போது மோடி காசு வந்துடுச்சு அப்படின்னு போய் தான் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லை, நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சார். ஆக்சுவலாக தமிழகத்தில் பொதுவாக மாநில அரசு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துதா, யார் காசு தராங்கன்னு தெரியல, இல்லை மத்திய ஸ்கீமில் வந்து காசு கிடைக்குதானும் தெரியல. நார்த் சைடில் பொறுத்த வரையிலும் பெரும்பாலான படிக்கலைனா கூட அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்ற ஒரு புரிதல் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் தமிழகத்தில் என்ன தான் படிச்சிருந்தாலுமே கூட ஸ்கீம்ஸு கூட டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க முடியாமல் எது மாநில அரசு ஸ்கீமு மத்திய அரசு ஸ்கீம் கூட தெரியல. அதுக்கான காரணங்கள் என்ன, இது வேறு எப்படி கொண்டு போகிறது? ரொம்ப இன்னொரு முக்கியமான 3வது மிக சிறப்பான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க.
இந்த திராவிடம், பகுத்தறிவு, முற்போக்கு, நக்சல், தேச விரோத சக்திகள் இதெல்லாம் வந்து உச்சபட்சமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். நீங்கள் அதை ஆதாரபூர்வமாக புரிஞ்சுக்கணுன்னா நேராக எஃப்சிஆர்ஏ வெப்சைட்டுக்கு போங்க. எஃப்சிஆர்ஏ வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடிய என்ஜிஓ லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 80% பணம் இந்த நாட்டிலே வெளிநாட்டு பணம் வருவது தமிழ்நாட்டுக்கு. பறந்து விரிந்த பாரத தேசத்தில் வெளிநாட்டுக்காரன் பணம் அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 80% பணத்தை அனுப்புகிறான். ஆயிரக்கணக்கான கோடிகள், ₹1 ₹2 இல்லை. பாண்டிச்சேரி பட்ஜெட்டை விட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய என்ஜிஓக்கு வரக்கூடிய பணம் அதிகம். சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுக்கும்போது 13,600 கோடிகள், 13,600 கோடிகள் பாண்டிச்சேரியுடைய பட்ஜெட் விட அதிகம். அது அவ்வளோ பணம் எதுக்காக வரணும்? இங்கே பிரிவினைவாதத்தை தூண்டுறதுக்காக, இங்கே வந்து பயங்கரவாதத்தை தூண்டுவதற்காக, இங்கே குழப்பத்தை விளைவிப்பதற்காக வருது. அந்த டேட்டு போட்ட ஒரு கம்பெனி இருக்கும், பேர் என்ன, மே 17, 18, 19 ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தமே 4 பேர் தான் இருப்பான். அவன் பிடிச்சிட்டு இருக்கிற ப்ளக்கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ₹400 ப்ளக்கார்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து கையில் எழுதி தான் ப்ளக்கார்டு பிடிக்கிறோம். ஸ்டாலினே திரும்பி போ அப்படின்னு எதாவது எழுதுனா நாங்கள் கையில் எழுதுகிறோம். ஒரு அட்டையை ஒட்டி அது மேலே ஒரு ஒயிட் பேப்பரை ஒட்டி அதில் ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு ப்ளக்கார்டு பிடிக்கிறோம். எவ்வளோ சீப்பாக ₹10 ரெடி பண்ண முடியுமா, ₹2 ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அவன் பார்க்குறங்க ₹400 இருக்கும் அந்த இது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து அந்த பணம் வருது? சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன தொழில் பண்ணுற? நீ தொழில் செய்வதற்கான ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? வருமானத்திற்கான ஆதாரங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்டிங் மூலமாக வந்து சமுதாயத்தில் குழப்பத்தோம். அது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். இவன் என்ன பண்ணுறான், புது புது பெயர்களில் உருவாகிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா புதுசாக புது போராளிகள்லாம் திடீர்னு பியூஷ் மானிஸ்னு ஒருத்தன் வருவான். ஆச்சா போச்சான்னு பேசுவான். அவன் ஒரு மாதிரி பேசுவான். அவனுக்கு ஒரு ஆதரவு கூட்டம் ஓடும். பின்னாடி சீமான்னு ஒருத்தன் வருவான், ஆமகறி சாப்பிட்டேன்னுவான். அவன் பின்னாடி இன்னொரு கூட்டம் ஓடும். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20, 50 பேர் வந்து புதுசாக மோடி எதிர்ப்பாளர் உருவாவான். திடீர்னு மித்ரன் ஒருத்தன் வந்து இரும்பு திரையோ ஒரு படம் எடுப்பான். என்னடா ஆதார் மோசமானது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மோடி மோசமானவன்னு சொல்லுவான். மெர்சல்னு ஒரு படம் வரான், அவன் ஏதோ சொல்லுவான். இப்படி மக்களுடைய மனதில் விஷத்தை விதைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழக சினிமாத்துறை கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில், கிறிஸ்தவ மிஷனரியின் கட்டுப்பாட்டில் இன்று இருக்கிறது. பிரபு சாலமன் ஒருத்தன் வாரம் 500 பேருக்கு பிரியாணி சாப்பாடு போடுறான். எங்கேருந்து வருது அந்த பணம்? இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அது இதுன்னு காஞ்சி போயிருப்பாங்க. வருமானம் இல்லாத பெரும் கனவுகளோடு சென்னையில் சுற்றிக்கக்கூடிய அதித்திறமை வாய்ந்த பல பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்ற பேரில் இங்கே சுற்றிட்டு இருப்பான். அவன் கேட்டிங்கன்னா நான் அசிஸ்டண்ட்னுவா, அசோசியேட்னுவா, வயிறு காஞ்சி போயிருக்கும். வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை பிரபு சாலமன் அவனுக்கு கறி சோறு போடுறான். ஏன் போடுறான்? என்ன அவசியம் இருக்குது? ஒரு 500 பேருக்கு ஹோட்டலில் வச்சு வார கடைசியில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் போடுவான். ஏன் போடுறான்? என்ன பின்னணி அதற்கு? எங்கேருந்து அந்த பணம் வருது? 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா தேவை. 500 பேருக்கு ஒரு நல்ல சாப்பாடு போடணுன்னா 500 போடுங்களேன், 2 லட்ச ரூபா. எங்கேருந்து வருது அந்த பணம்? ஏன் நீ சோறு போடுற? நீ என்ன பெரிய பரோபகாரியா? வாரம் ஒரு வாரம் என்ன ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்குது நீங்கள் சொல்கிறீங்க சார்? இவர்கள் மனதில் வந்து தமிழ் தேசியம், தேச துரோக விஷயங்கள், இதுக்கேற்ற மாதிரி நீ எழுதினா உன்னை நான் அங்கீகாரம் பண்ணுவேன், என்னுடைய அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுப்பேன், எங்கள் சோர்ஸஸில் வந்து உன்னை வந்து பெரிய ஆள் இருக்குவேன், நீ மதம் மாறுறவன். அவன் பாதிரி. அவன் பிரபு சாலமன்றவன் ஒரு பாதிரி, பாஸ்டர். எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் வந்து தயாரிப்பாளர்ன்ற பேரில் இருப்பான். அவன் தயாரிப்பாளர் மாட்டான். ஜெகத் காஸ்பர் அவன் யார்? பாதிரி. தமிழ் மையம்னு ஒன்று நடத்துவான், என்னென்னமோ பண்ணுவான். அதுக்கு பின்னாடி நான் கேட்டால் வந்து நான் திருவாசகத்தை சிம்ஃபோனியில் கொண்டு வர்றேன்னுவான். அதுக்கு சில பேர் மயங்கி, நம்ம இளையராஜா போன்றவர்கள் மயங்கி ஏமாந்து கடைசியில் பார்த்தா வந்து அவன் பிரிவினைவாதி. விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட நபர்கள் அவனும் ஒருத்தன். தேச விரோத சக்தி, தேச துரோக சக்தி.
சிலதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்க முடியாது நம்மளால். ஆனால் பார்த்தா தெரிஞ்சிடும் இவனுடைய டினாமினேஷன் இது, இவனுடைய பின்னணி இதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது பார்த்தாவே தெரியும். இவ்வளோ விஷயத்த நீங்கள் முன் வச்சாலுமே கூட தமிழ்நாட்டில் மக்களை பொறுத்த வரையிலும் ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு 3 மணி நேர காட்சி தான் அப்படின்றத மறந்துட்டு சினிமாவில் வரக்கூடிய ஹீரோ எப்படி அப்படி நம்ம ஹீரோயின் எப்படி நம்மளாம் ஒரு ஹீரோயின், ஒரு படம் ஒன்று சொல்லுதா அதுதான் உண்மை அப்படின்ற அளவுக்கு நம்புகிறாங்க இல்லையா தமிழக மக்கள். இதில் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் நான் பாருங்கள், இந்த சமுதாயத்தில் வந்து இது ஒரு விதத்தில் நான் பெண்களை தான் குற்றச்சாட்டு சொல்லுவேன். என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் ஒரு சமூக விஞ்ஞானி. சமூகம் எப்படியெல்லாம் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதுன்ற வந்து ஸ்டடி பண்ணுற நபர் நான். ஒரு காலத்தில் வந்து வட்டக்கல் தூக்குவான், மல்யுத்த வீரனாக இருப்பான், சிலம்பம், நீச்சல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் வித்தை, வால் வித்தை எல்லாத்துலேயும் சிறந்தவராக இருப்பான். ஆயக்கலைகள் 64 இருப்பான். அவனுடைய வாத திறமையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்கள் அப்பேற்பட்ட நபர்களை விரும்பினார்கள். பெண்கள் அவர்களைத்தான் விரும்புவார்கள் என்று நம்பியதால் இளைஞர்கள் தங்களை அதுபோல தயார்படுத்தி கொண்டார்கள். பெண்ணை வைத்து தான் இந்த உலகம் இயங்குகிறது. ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்னு சொல்கிறதுக்கு பின்னணி இதுதான். நீங்கள் மகாபாரத ராமாயணத்தை கூட எடுத்து பாருங்கள், பெண் தான் மூல காரணம். பெண் தான் அடிப்படை, பெண் தான் சக்தியின் ரூபம். அப்போது இந்த சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் வந்து பெண்களுடைய மனசில் வந்து பணம், பதவி, பகட்டு இவை தான் முக்கியமானதுன்னு நாம் விதைச்சிட்டோம். எப்படியோ விதைச்சிட்டோம். அப்போ பணம், பகட்டு, பதவி இது இருக்கவர்களை நோக்கித்தான் நாங்கள் நகர்வோம்னு பெண்கள் நகர துவங்கியதன் காரணமாக இந்த சமுதாயத்தில் பண்பு நலன்கள் குறைஞ்சி போச்சு, ஒழுக்கங்கள் குறைஞ்சி போச்சு. எந்த ஒரு பெண்ணாவது தன்னை விட குறைந்த படிப்பு படித்தவனை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காளா? தன்னை விட குறைஞ்ச சம்பளம் வாங்குறவனை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காளா? தன்னை விட குள்ளமாக இருக்கவனை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காளா? இல்லை இல்லையா? பெண்கள் தான் இப்போ காரணம். நீ படிப்பு அதிகமாக வேணும் என்று நீ எதிர்பார்க்குற. பொதுவான கருத்தை எடுத்துக்கலாம் இதெல்லாம். இல்லை, இது ஸ்பெசிஃபிக். நான் வந்து ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட், அத்தாரிட்டி ஆன் தி சப்ஜெக்ட். நான் சொல்கிறேன், பெண்கள் தான் காரணம். பெண்கள் என்றைக்கு வந்து ஒழுக்கத்தையும் வீரத்தையும் ஆண்மையையும் நேர்மையையும் பண்புகளையும் எதிர்பார்க்க துவங்குகிறார்கள், ஒழுக்கங்களையும், அன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் விரைவாக மாறிடும். இதுதான் இந்த மண்ணுடைய தன்மை. இல்லை, இந்த ஒரு ஆஸ்பெக்டு தமிழ்நாட்டில் சினிமா மேலே இருக்கக்கூடிய கிரேஸ்க்கு எப்படி நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பண்பு நலன்கள் குறையும் போது சினிமாட்டிக்காக அந்த விஷயங்கள் இருக்கிறதா காட்டுறான் இல்லையா? அப்போ வந்து இவன் போய் அதை பார்த்துட்டு மனசை சொரிஞ்சு விட்டுக்கிறான். அவனை மாதிரியே தன்னை நினச்சிக்கிட்டு அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் அதெல்லாம் இழந்துட்டான். இந்த சிங்கம் வந்து ஆட்டு மந்தையோடு சேர்ந்து தன்னுடைய இயல்பை இழந்த மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து ஆண்மை என்பது கிடையாது, தான் உண்மை. நேர்மை என்பது குறைஞ்சி போச்சு, தான் உண்மை. ஒழுக்கங்கள் அதில் பாதாளத்தில் இருக்கிறது தான் உண்மை. படிப்பறிவு வேணால் இருக்கிறதா சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாம் படிக்கிறான், தோப்பா அத்தனை பேரும் படிக்கிறான், இவனும் படிக்கிறான், சேர்ந்து படிக்கிறான், எல்லாம் ஆட்டு மந்த மாதிரி படிக்கிறான். ஆனால் மற்ற விஷயங்களை இழந்துட்டான். தமிழ்ன்றது வந்து உலகத்தின் உச்சம். உண்மையாகவே சாதாரணமாக வள்ளுவன் படித்து பாருங்க. நெடுநீர் மறவி மடி துயில் 4 கெடுநீரார் காமகள். என்ன ஒரு கிளாரிட்டி! தமிழ் இருக்க கிளாரிட்டி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடமுறை சாந்தான் துயரம் தருமன்றான் வள்ளுவன். நட்பு வந்து ஆய்ந்தாய்ந்து கொள்ளணுமா. குடிபிறந்து தன்கட் பழினானுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்புன்றான் வள்ளுவன். நல்ல குடியில் பிறந்து அதன் காரணத்தால் பழி பாவங்களுக்கு அஞ்சுபவனை எதையாவது கொடுத்தாவது நட்பனாக்கின்றான். உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்றான். என்ன ஒரு கிளாரிட்டி! இந்த தெளிவு உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழுடைய பெருமை அது. கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே கிடையாது. வள்ளுவம் தமிழின் பெருமை, ஔவையாருடைய ஆத்திச்சூடி தமிழின் பெருமை, நம்ம நாட்டுடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் நம்மளுடைய பெருமை, இங்கே இருக்கக்கூடிய பண்பு நலன்கள் நம்மளுடைய பெருமை, தமிழனிடம் விதைக்கப்பட்ட ஒழுக்கங்கள் நம்மளுடைய பெருமை. இது எல்லாத்தையும் தமிழ் இழந்துட்டு நிற்கிறாங்க. இழந்துட்டு ஸ்டாலின் பின்னாடி போயிட்டுருக்கான், உதயநிதி பின்னாடி போயிட்டுருக்கான். பட் கேவலமான விஷயம். அவனுடைய இயல்பை மறந்து ஒரு சிங்கம் எப்படி சிறு நரி கூட்டத்தின் பின்னாடி போகிறது மாதிரி தமிழன் தன்னுடைய இயல்பையெல்லாம் மறந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து விஜயும் அஜித்தும் வந்து துரதிருஷ்டவசமானது. ஹூ இஸ் விஜய்? விஜய் இஸ் நோபடி.
இவனுக்கு கல்வி அறிவு இல்லை, போதுமான அளவுக்கு வாழ்க்கையுடைய பற்றிய தெளிதல் இல்லை, புரிதல் இல்லை. அப்புறம் ஆண்மையுள்ளவனா இருடா, நேர்மையுள்ளவனா இருடா. அதான் வந்து மக்கள் நம்ம உன்னை மக்கள் மதிக்க வேண்டும். உன்னுடைய ஹீரோவை மக்கள் வந்து ஹீரோவை பார்க்கக்கூடாது. அவனை ஹீரோவை பார்க்குறான், அவனை மாதிரி நான் விஜய் தனசேகரன், விஜய் ராபர்ட்டு, விஜய் ரமேஷ், விஜய் இல்லாட்டா அஜித், சந்தோஷ் அப்படின்னு பேரை போட்டுக்கிறாங்க. பச்சை குத்திக்கிறாங்க. தமிழன் வந்து தன்னுடைய இயல்புகளை இழந்து விட்டான்ன்றது தான் என்னுடைய இது துரதிருஷ்டவசமான உண்மை. பட் இந்த நிலைமை நீடிக்காதுன்னு மாற்றம் வரப்போகிற காலகட்டத்தில் வந்து தன்னுடைய எதாக இருந்தாலும் அவங்களுடைய உண்மை வந்து எங்கேயோ அவனுக்கு வந்து அவனுடைய தேடல் ஆரம்பிச்சிடும். மிக சமீப காலங்களில் நான் பார்க்குற விஷயத்தை பாருங்கள், எல்லாரும் குலதெய்வத்தை தேடுறான். மிக சமீப காலத்தில் தான் அது பார்க்குறான். குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு இருக்கான். குலகுரு யாருன்னு கண்டுபிடிக்கணுன்றான். இன்றைக்கி தான் இப்போ இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் தான் இதனுடைய எண்ணிக்கை பெருசாக இருக்குது. அப்படின்னா என்ன, இட் இஸ் சைக்கிளிக், திங்ஸ் ஆர் சேஞ்சிங். மறுபடியும் அவனுடைய ஒரிஜினாலிட்டி நோக்கி அவன் நகர துவங்கி. கண்டிப்பாக அமெரிக்காவில் கூட வந்து பார்க்குறாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிற்போக்கு கிடையாது. இது அவனுடைய மூல்யங்களை நோக்கிய ஒரு புரிதல் பார்வை, அவனுடைய வேர்களை அடையாளம் காணும் ஒரு முயற்சி. அந்த பண்பாடு அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ள அவன் போயிட்டான்னாவே வந்து தர்மம் தானாக முன்னாடி வரும், சமூக ஒழுக்கம் பெரிய அளவில் வரும். அதனால் இளைஞர்கள் பற்றி எனக்கு பெரிய கவலையெல்லாம் இல்லை, சரியாயிடுவாங்க. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் சார், இது வந்து எனக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, இப்போது ட்ரம்ப் அவர்களுடைய முகநூல் பக்கம் வந்து முடக்கப்பட்டது, ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட்டது, இன்ஸ்டா எல்லாமே. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒருவன் சரியான விஷயத்தை பேசுகிறானா தவறான விஷயத்தை பேசுகிறானா முடிவெடுக்க வேண்டியது சமுதாயம். கல்யாணராமன் என்ன வேணாலும் எழுதுறேன், திருமாவளவனை பற்றி நான் எழுதுகிறேன், டிஎன்டிஜேவை பற்றி எழுதுகிறேன், கருணாநிதியை பற்றி எழுதுகிறேன், ஸ்டாலினை பற்றி எழுதுகிறேன். அது சரி தவறுன்னு சீர்தூக்கி பார்க்க வேண்டியது சமுதாயம். என்ன நீங்கள் முடக்கிறதால நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? என்ன நீங்கள் முடக்கிறதால எதுவும் சாதிக்க போகிறதில்ல. நான் வேறு ஏதோ ரூபத்தில் வரப்போகிறேன். அது என்னுடைய கருத்துக்கள் வந்து எங்கேயாவது நான் சொல்ல தானே போகிறேன். நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், நான் தான் ட்ரம்ப்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்காக. நான் எதை வந்து என்னுடைய ட்விட்டரில் போடுறேனோ அதை நான் ஒரு பேட்டியாக கொடுத்தேனோ அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ண தானே போகிறீங்க. என்னுடைய அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் வந்து அதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம்னு நான் நினைக்கிறேன். அதை மீறி வந்து அது ரிமூவ் பண்ணது பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதுக்கான தேவையில்லை, மக்கள் முடிவு செய்வார்கள். ட்ரம்ப்புடைய வாதங்கள், அணுகுமுறைகள், செயல்கள், ஒழுக்கங்கள் இது சரியாக தவிர மக்கள் முடிவு பண்ணிட்டு போகிறான். மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணதால் தான் ட்ரம்ப்பை வந்து காலி பண்ணாங்க. அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கல, மக்கள் முடிவு பண்ணட்டுமே. ஏன் வந்து ஒரு நிறுவனம் முடிவு பண்ணான்? உன்னுடைய தொழில் என்ன? ஒரு அடையாளங்களை உருவாக்கி கொள்ள அனுமதிப்பது தான் உன்னுடைய தொழில். ஒரு ட்விட்டருக்கு என்ன வேலை? இது இந்த இடத்துல 2 விஷயமா பார்க்கலாம் சார். இப்போ தமிழகத்தில் டிஎம்கே சைடில் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு நல்லா பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பெருசாக பார்க்கப்படுது, பேசப்படுது, எல்லாருமே எல்லா கட்சி சார்பாகவும் பேசப்படுது. அப்போது எந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறது. ஒரு அமெரிக்க அதிபருடைய சமூக வலைத்தள பக்கமே வந்துட்டு முடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதே நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கும் ஏற்படாதுன்னு நிலைமை. ஒவ்வொருத்தருக்குமே, எனக்கும் ஏற்படலாம், உங்களுக்கும் ஏற்படலாம், பெரும் புள்ளிகளுக்கு ஏற்படலாம். அதனுடைய தாக்கம் உலக அளவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தானே கூடும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமூக வலைத்தளம் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட பகுதி. ஃபேஸ்புக் நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக்கெலாம் 2 அக்கௌண்ட்டே இருக்குது. எனக்கு ஒரு 11-12 அக்கௌண்ட்டு காணாமையாக போயிருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் அது உருவாக்குறோம்? நமக்குன்னு ஏதோ கருத்துக்கள் இருக்குது. சரி தவறுன்ற வார்த்தைக்குள்ளே நான் வரல. எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்குது. என்னுடைய கருத்துக்களை பதிவதற்கான ஒரு ஜனநாயக உரிமையை நான் நிலைநாட்ட வேண்டும். அதுக்காக ஏதோ சொல்கிறேன். அது சரியாக தப்பான்னு யார் முடிவு பண்ணுவா? மக்கள் தான். அதை பார்த்து கொண்டிருக்கும் பொதுவெளி தான் முடிவு பண்ணும். பிளாட்ஃபார்மை உருவாக்குறவன் இவனுடைய அடையாளம் அங்கே இருக்கணும், இவனுடைய அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. அது தவறு. ஆனால் இன்னைக்கு உலக அளவில் ரொம்ப ஃபேமாக இருக்கக்கூடிய ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாமே அவங்க முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்கும் இல்லையா? இதுக்காக இந்தியாவிலேருந்து மத்திய அரசு இதாக ஸ்டெப்பை எடுக்குமா? இது வந்து அது அடிப்படையில் அது ஒரு பைத்தியக்காரத்தனம்ன்றது என்னுடைய பார்வை. அது மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து முடக்கப்படக்கூடாது, அது தவறு. என்ன பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு வேணால் போடாமல் இருக்கலாம், அதில் அதை வேணால் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிக்கலாமே தவிர அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பார்வை. முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து தனிநபர்கள், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் என்பது முடிவு பண்ணக்கூடாது.
இந்திய அரசாங்கம் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க மேலே என்ன ப்ரெஷரை பில்டப் பண்ண முடியுமா, அதாவது இந்தியாவுக்கு பாதிப்பு வருமானது அடுத்த கேள்வி வரலாம் அப்படின்றதுனால இது போன்ற செயல்களை இங்கே செய்யக்கூடாதுன்னா நம்ம இங்கே ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு. சிலருடைய அக்கௌண்ட்டுகளை முடக்கிறது, இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறான்னா அவன் அப்படியே இந்த கனெக்ஷன்ஸ்லாம் உருவாக்கி வச்சுருக்கான். போய் ட்விட்டருடைய கார்ப்பரேட்டு இதில் சிஸ்டம்குள்ளே போய் அங்கே யாரோ முடிவு செய்வர்களை வைத்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து இப்போ ட்ரூ இண்டாலஜின்னு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு. இந்த ட்ரூ இண்டாலஜியை நீக்கிட்டானுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ட்ரூ இண்டாலஜி வந்து இந்தியாவுடைய வரலாறு இருந்து நீங்கள் கேட்டிங்களே 40,000 கோயில்கள் இடித்தாலும் ஆதாரம் இருக்கா, ட்ரூ இண்டாலஜியில் எல்லா ஆதாரமும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி ஒவ்வொரு கோயிலும் இடிக்கப்பட்டேன்னு இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது, அதனுடைய வரலாறு என்னென்னலாம் ட்ரூ இண்டாலஜி சொல்லிகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு உண்மை வராமல் தடுக்கிற ஒரு முயற்சி வந்து ட்விட்டர் பண்ணுது. இதெல்லாம் அயோக்கியத்தனம். இது வந்து பைத்தியகாரத்தனன்றது சாதாரணமான வார்த்தை. இது வந்து ஒரு கார்ப்பரேட் அயோக்கியத்தனம்னு சொல்லலாம். காலம் வந்து அதுக்கெல்லாம் சரியான ஒரு முடிவை கட்டும். இல்லாட்டா வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ட்விட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மாற்றுக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மோடியோட டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே அவர் வந்து அவர் எப்படி சொல்கிறது, உலக வரலாற்றிலே பாருங்கள், இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலக வரலாற்றில் இவ்வளவு விரைவில் ஒரு தடுப்பு மருந்துன்றது வந்ததற்கான இதே கிடையாது, வரலாற்றிலே கிடையாது. அது வந்துச்சுன்னா காரணம் இந்தியா. ஏன்னா அதுக்கு தேவையான அந்த ஆராய்ச்சிக்கான விஷயங்கள்லாம் நம்ம தான் உலகத்துக்கு கொடுத்து உதவணும். அதுக்கு தேவையான நபர்கள், அந்த பரிசோதனைக்கான நபர்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்து உதவணும். இது வெளி உலகம் பெருசாக நம்ம பத்திரிகை உலகம் பெருசாக பேசாத விஷயம். ஏன் வந்துச்சுன்னா நம்மளால் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா மோடி என்ற ஒரு 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 தீர்க்கதரிசி இருந்ததால் வந்துச்சு. உலகம் வந்து அந்த தீர்க்கதரிசியை பாராட்டி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற சுல்லானுங்க வந்து அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வந்து அதான் அந்த 13,600 கோடி சொன்னேன் இல்லையா, அந்த கணக்கு. இது காலப்போக்கில் சரியாயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்காக தான் நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்கள் வந்து அந்த 13,600 கோடிகளை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். இந்த தனிநபர்களை எதிர்த்து போராடல. நாங்கள் அவர்களை எது பேச வைக்கிறதுனா 13,600 கோடிகள் பேச வைக்கிறது, இல்லை அந்த 380 கோடி பேச வைக்கிறது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது? நம்ம கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக போராடுறோம். சில நேரத்தில் வந்து இந்த பைத்தியக்காரன்கள்லாம் வந்து பைத்தியக்காரன்னு சொல்ல வேண்டிய கம்பல்ஷன், ஏன்னா உண்மையை தானே சொல்கிறோம், அதை சொல்ல வேண்டியிருக்கு. அது வந்து காலம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும். நான் ஒரு வேலை தவறு என்றால் காலம் என்னை தண்டிக்கும் இல்லையா, அதான் எதார்த்தம். திருமாவளவன் தவறு என்றால் திருமாவளவனை காலம் தண்டிக்கும். ஓகே சார், இங்கே வந்துட்டு ஒரு அவசியம் இல்லாத கேள்வின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு கட்டத்தில் இது அவசியமாக மாறலாம் இந்த கொஷின். நீங்கள் உள்ளே வரும்போது ஃபோனில் வந்துட்டு ஹிந்தியில் பேசிட்டு வந்தது நான் கேட்க முடிஞ்சுது. ரொம்ப நல்லா பேசுனீங்க நீங்கள். ஸோ இந்த தமிழ் இங்கிலீஷை தாண்டி, ஏன்னா இப்போ தமிழகத்தில் எப்போவுமே ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழ் பர்சன் தான், பட் உங்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியுது. ஹிந்தி தெரிஞ்ச உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மொழின்றதை பாருங்கள், நான் வந்து அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள். ஒரு ஹிந்திக்காரன் சென்னைக்கு வர்றான், எனக்கு பல பேரை தெரியும். அது போன்ற திருக்குறள் மீது பெரும் பக்தி வைத்த பல வட இந்தியர்கள், இந்திக்காரர்கள் எனக்கு தெரியும் பர்சனலாக. என்னுடைய நண்பர் தேவேந்திர சர்மா, என்னுடைய நண்பரும் என்னுடைய அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய பிரலாத் சிங் பட்டேல், கரண்ட்டு மினிஸ்டர் ஃபார் கல்ச்சர் அண்ட் டூரிசம், இவங்கெல்லாம் வந்து திருவள்ளுவர் மேலே அவ்வளோ பெரிய பக்தி வைத்திருக்கக்கூடியவர்கள். வெறும் மரியாதை கிடையாது, பக்தி வைத்திருக்கக்கூடியவர்கள். நாங்கள் தமிழராக பிறக்கவில்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் இருக்கவங்க திருக்குறள் மேலே எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதுக்கு இணையான மரியாதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு பக்தியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் இப்போ பாருங்கள், அவங்களுக்கு தமிழ் தெரியுது. அவர்களுக்கு தமிழ் தெரிந்தால் மட்டுமே திருக்குறள் தெரியும். திருக்குறள் தெரிந்தால் மட்டுமே உலகாத பார்வை தெரியும். உலக பொதுமறை எவ்வளோ பெரிய விஷயம். திருக்குறள் சாதாரணமான விஷயம் இல்லை. கண்டிப்பாக. ஸோ ஒரு 1.25 வரியில் ஒரு பெரும் ஃபிலாசபியே சொல்ல முடியும். 1330 சொல்ல முடியும். அறம் பொருள் இன்பம் வீடு எனப்படும் 4 விஷயங்களையும் அதில் வந்து சொல்ல முடியும். தர்ம அர்த்த காம மோக்ஷா இந்தியில் சொன்னான், இல்லை சமஸ்கிருதத்தில் சொன்னான். இந்திய சமஸ்கிருதம் வேறு வேறு கிடையாது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதான் இங்கே வேறு ஒரு சின்ன மாற்றத்துடன் சொல்லப்பட்டிருக்கு தவிர கான்செப்ட் ஒன்று தான். இங்கே அறம்பொருள் இன்பம் வீடு, அங்கே தர்ம அர்த்த காம மோக்ஷா, அவ்வளோதான் வித்தியாசம். அதைத்தான் வள்ளுவனும் சொல்லியிருக்கான். அறம்பொருள் இன்பம்
இந்த 3 விஷயத்தை அவன் டச் பண்ணுறான். இதை ஒழுங்காக பண்ணால் மோட்சம் இயல்பானதுன்றது தான் அதுக்கு மீனிங். 3 பால்களை அவன் ஏன் சொல்லியிருக்கான்னு பார்த்தா, 4வது பால் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது. அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறம்பொருள், இன்பம், வீடு. வீடு பேறு வேண்டுமென்றால் இவை 3ஐயும் சரியாக செய்ய வேண்டும். அதனால தான். ஸோ அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கணும்னா அவனுக்கு தமிழ் தெரியணும். ஹிந்தியில், சமஸ்கிருதத்தில் ஆயிரக்கணக்கான நல்ல சிந்தனை கொண்ட புத்தகங்கள் இருக்கின்றன, பார்வைகள் இருக்கின்றன. சாதாரண கர்கி முர்கி தால் பராபர் அப்படின்னு ஒரு ஒரு சேயிங் இருக்குது, வடக்கில் இருக்குது. வீட்டில் இருக்கிற கோழி பருப்பிற்கு இணையானது, அதுக்கு மரியாதை கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு உனக்கு ஈஸியாக ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா அதுக்கு மரியாதை கிடையாது அப்படின்றத சொல்வதற்கான ஒரு, அதுக்கு ஈக்குவலன்ட்டு தமிழ் எங்கேயாவது இருக்கும், நம்ம அதை தேடணும். ஏன்னா பல நேரங்களில் பேசும்போது இதை கோட் பண்ணுவேன். அரே கர்கி முர்கி தால் பராபர், அதனால் ரொம்பலாம் அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஈஸியாக கோட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு மொழி சார்ந்த ஒரு ஓமை கைக்கு இருக்குது. இது என்னுடைய ஞானத்தின் வெளிப்பாடாக அமையும். அதனால் எந்த ஒரு மொழியுமே இன்னொரு மொழியை சிதைக்காது, அதை பண்படுத்தும், அதை மிளிரச் செய்யும். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். நம்மளை சுருக்கி 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 ஒரு முறை பார்த்தேன். எனக்கு எதிராக ஒரு போராட்டம் 2018 ஞாபகம். அவதூறு செய்த இஸ்லாமை அவதூறு செய்த கல்யாணராமனை கண்டிக்கிறோம். அவதூறுக்கு என்ன ரூ போடுறான்னா, அவன் பருப்புக்கு நம்ம போடுற ரூவை போடுறான். மறுப்புக்கான ரூ இருக்கணும் அங்கே. அவதூறு பருப்புக்கான ரூவை போடுறான். தமிழ் அந்த அளவுக்கு கீழே போயிட்டான். அவனுக்கு எழுத்து அறிவு குறைஞ்சி போச்சு, பேச்சு அறிவு குறைஞ்சி போச்சு, தமிழ் ஞானம் குறைஞ்சி போச்சு. எத்தனை பேருக்கு ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு தெரியாது. இன்றைக்கி சாதாரண இளைஞனுக்கு தமிழ் தெரியாது. இதான் உண்மை, இதான் யதார்த்தம். தமிழ் தெரியாது என்பதே உண்மை. தமிழுக்கு தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டில் நான் பேசுகிறேன், எத்தனை ஆங்கில மொழிகள் உள்ள, மிக சரளமாக ஆங்கிலம் வரும். ஏன் வருது? தமிழ் மீதான நமக்கு பற்று இல்லாமல் போனதுடைய விளைவாக ஆங்கிலம் உள்ளே வருகிறது. அப்படின்னா தமிழை மட்டம் தட்டினவன் தமிழன் தானே தவிர, தமிழை மட்டம் தட்ட இந்தி வரவில்லை, வரவும் வராது. அது மெருகேற்றும், செழுமைப்படுத்தும். இந்தி என்பது தமிழகத்தின் அவசியம். இது சாதாரண மனிதர்களுக்கு தெரியும், வெறும் அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் வியாதிகளுக்கு மட்டும்தான் தெரியாது. கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் சார். நன்றி.